கனிமொழி தீமொழி. எங்கேயாவது வடக்கு சைட்ல ஏதாவது பெண்களுக்கு அநீதி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அக்கா பொட்டியை கட்டின ஒரு மெழுகுவத்தி எடுத்துட்டு அங்க போராட போயிடுவாங்க. போராடி போராடி அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் நீதி வாங்கி கொடுக்காம வெளியே வர மாட்டாங்க எங்க அக்கா கனிமொழி. ஆனா இங்க தமிழ்நாட்டுல அதே ஒரு கல்லூரி மாணவிக்கோ ஒரு வயதான கிழவிக்கோ இல்ல ஏதாவது 17 வயசு பள்ளி மாணவிக்கோ கை குழந்தைக்கோ ஏதாவது நடந்துச்சுன்னா பாவம் எங்க அக்காவுக்கு கண்ணு தெரியாதுங்க. தூர பார்வை, தூரத்துல இருக்கிறது மட்டும்தான் தெரியும், கிட்ட நடக்கிறது எதுவுமே தெரியாது. அதுவும் திமுக ஆட்சியில் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்ணு மட்டும் இல்ல காது கூட கேட்காதுங்க, வாயும் பேச வராதுங்க. ஆமாங்க, அப்படிதான் ஆயிருக்கு. எப்படி நான் இதை சொல்றேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, தூத்துக்குடியில தான் ஒரு 17 வயசு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சு கை காலெல்லாம் துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அதன் பின் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கனிமொழி அக்கா ஒரு 2 நாள் கழிச்சு போறாங்க. 2 நாள் அவங்களுக்கு வேலை இருந்திருக்குல்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்காத அந்த ஊர் மக்கள், ஏய் என்ன இப்ப 2 நாளா வரல, இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க, நீங்க வராதீங்க போங்க, இந்த இடத்துல நுழையாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் விரட்டி அடிக்கிறாங்க. அந்த மூளை இல்லாத மக்கள் என்ன ஒரு அறிவு இருக்கா அவங்களுக்கு? அவங்களுக்குலாம் எவ்வளவு வேலை இருக்கும்? ஏதோ ஒரு பொண்ணு இறந்து போச்சு, 100ல ஒரு பொண்ணு, அதுக்கு கனிமொழி அக்கா வரணுமா? கனிமொழி அக்கா பார்க்கணுமா? எங்க அக்காவை பத்தி என்ன நினைச்சீங்க நீங்க? அவங்க ஒரு பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர். ஏதோ பாவம் நம்ம தொகுதின்னு பார்க்க வந்தவங்கள தோர்த்தி அடிக்கிறீங்க. ஆஹா, அவ்வளவு கொழுப்பேறி போச்சு. இருங்கடா, திரும்பி 2026 ஆட்சி வரும், அப்புறம் நாங்க உங்களெல்லாம் பாத்துக்கிறோம்.